இந்த ஆதியாகம புஸ்தகத்தில் உள்ள முக்கியமான சில இறையியல் சிந்தனைகளை நாம் பார்க்க இருக்கிறோம். நம்ம இன்னும் டெக்ஸ்டுக்குள்ள போகல, பட் இந்த புஸ்தகத்துடைய சில முக்கியமான இறையியல் சிந்தனைகளை பார்க்க இருக்கின்றோம். இந்த இறையியல் சிந்தனையிலே முதலாவது தேவனை குறித்து அல்லது இறைவனை குறித்து இது என்னெல்லாம் சொல்கிறது என்றால், இறைவன் படைப்பாளர், அதாவது அவர்தான் படைத்தவர், கிரியேட்டர். மேலும் படைப்பிலிருந்து அவர் வேறுபட்டாலும் படைப்புடன் உறவு கொள்ளும் ஆற்றல் இறைவனுக்கு உண்டு. அதனுடைய பொருள் என்னவென்னா, அவர் படைத்தார், ஆனால் நாம் அவரை பார்க்கவில்லை. ஆனாலும் அந்த படைத்த தேவன் நம்மோடு உறவு கொள்ளக்கூடியவராகவே இருக்கின்றார். நம்மோடு என்று சொல்லும்போது தான் படைத்த அனைத்து படைப்புகளோடும் உறவு கொள்ளக்கூடியவராக, உறவை ஏற்படுத்தக்கூடியவராக, உறவை விரும்பக்கூடியவராக இருக்கிறார். இரண்டாவது, இந்த தேவன் அல்லது இறைவன் மூதாதையர் அலைந்து திரியும் எல்லா இடங்களிலும் அவரின் உறவு அவர்களை காக்கிறது. அப்படின்னா இந்த ஆதியாகமத்தில் அந்த எழுத்தாளர் என்ன சொல்ல வருகிறார்னா, தேவன் படைத்து விட்டு மனிதனோடு உறவு ஏற்படுத்தி விட்டு எங்கோ மட்டும் இல்லை, நம்முடைய மூதாதையர்கள் எங்கெல்லாம் சென்றார்களோ அங்கெல்லாம் அவர்களோடு இருந்து அவர்களை பாதுகாத்தார், அவர்களோடு உறவை பேணி பாதுகாத்தார். பாருங்க, ஆபிரகாம் எகிப்துக்கு சென்ற போது ஆண்டவர் அங்கு இடைப்பட்டார். ஈசாக்கு எங்கெல்லாம் சென்றாரோ அங்கெல்லாம் தேவன் அவரோடு உறவை ஏற்படுத்தியிருந்தார், அவனுக்கு பாதுகாப்பு வழங்கினார். யாக்கோபு எங்கெல்லாம் சென்றாரோ அங்கெல்லாம் ஆண்டவர் அவரோடு இடைப்பட்டார். ஆண்டவருக்கும் அவர்களுடைய உறவு ஒரு நிலப்பகுதியில் மட்டும் சுருங்கி விடாமல் அவர் சென்ற இடங்களிலெல்லாம் அந்த உறவு தொடர்ந்தது. அது எதை காட்டுகிறது என்றால், தேவன் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் நிற்கக்கூடியவர் அல்ல, அவர் முழு படைப்பு மீதும் தான் படைத்த மனிதன் எங்கு சென்றாலும் அவனோடு இருந்து உறவை பேணுவதற்கு விருப்பம் கொள்கிறவராக இருக்கின்றார். மூன்றாவது, இந்த ஆதியாகம புஸ்தகத்தில் ஒரு முக்கியமான இறையியல் சிந்தனை வருகிறது. என்னவென்றால், ஆலயம், ஆசாரியர் போன்றவைகள் இல்லாமலேயே அவர்கள் ஆண்டவருடன் உறவு கொள்கின்றனர். இது ரொம்ப முக்கியம். இதை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சமாரிய ஸ்திரியோடு பேசும்போது இந்த கருத்தை பிரதிபலிப்பார். எப்படின்னா, நீங்கள் எருசலேமிலே மாத்திரமல்ல, பூமியில் எல்லா இடங்களிலும் தேவனை தொழுது கொள்ளும் காலம் வருதுன்னு சொன்னார்லாம். அப்ப இயேசு எந்த கருத்தை பிரதிபலித்தார் என்றால், ஆதியாகமத்திலே முற்பதாக்கள் ஆலயம் இல்லாமலே ஆண்டவரோடு உறவு கொண்டார்கள் இல்லையா? ஆலயம் இல்லை, ஆனால் ஆண்டவரோடு அவங்க பேசினார்கள், ஆண்டவரை தொழுது கொண்டார்கள். அப்படி ஒரு உறவு இருந்தது. ஆகவே ஆண்டவரோடு உறவு கொள்வதற்கு எதெல்லாம் தேவையில்லை, ஆலயமும் தேவையில்லை, ஆசாரியரும் தேவையில்லை என்பதை ஆதியாகமம் சொல்லுது. சரி, அடுத்தது, ஆண்டவர் இஸ்ரவேலருக்கு மட்டும் தேவன் அல்ல, அவரை பெலிஸ்தியரும் எகிப்தியரும் வணங்கினார்கள் என்கிறதுக்கு குறிப்புகள் இருக்கிறார். உதாரணமா 26ஆம் அதிகாரம் 28 பெலிஸ்தரும், 41ஆம் அதிகாரம் 39 எகிப்தியரும் தேவனை அறிக்கையிடுகிறார்கள். அதாவது யூதர்களுடைய அல்ல இஸ்ரவேலுடைய தேவனை அவர்கள் ஓரளவு ஆயினும் அறிந்து இருக்கிறார்கள் என்பதற்கு சான்றுகள் இருக்கின்றன. இது எதை காட்டுகிறது என்றால், தேவன் இஸ்ரவேலருக்கு மட்டுமல்ல தேவன், அவர் எல்லா மனிதருக்கும் தேவன். மேலும் ஒரு நாள் எப்படி எகிப்தியரும் பெலிஸ்தரும் அன்றைக்கு ஆண்டவரை அறிய முற்பட்டார்களோ, அதுபோல ஒரு காலம் வரும், அப்போது முழங்கால் யாவும் அவருக்கு முன்பாக முடங்கும். அதற்கான அந்த இறையியல் சிந்தனை பிற்காலத்திலே வரவில்லை, ஆதியாகமத்தில் அதற்கான கருத்து வைக்கப்பட்டாயிற்று. இப்போ ஒரு கேள்வி நீங்க மனதில் வரக்கூடாது, அப்போ ஆலயம் தேவையில்லையா, சபை தேவையில்லையா என்பதல்ல. ஆதியாகம புஸ்தகத்திலே ஆண்டவரை வழிபடுவதற்கு, ஆண்டவரோடு மனிதன் உறவு கொள்வதற்கு இவைகள் கட்டாயமல்ல என்றுதான் சொல்லுது.
ஆனால் ஆண்டவர் அவைகளை நமக்கு வழியாக சொல்வாரானால் அதை செய்யணும். பட் இட் இஸ் நாட் மேண்டேட்ரி. இது இருந்தால் தான் கடவுளை வணங்க முடியும், கடவுளோடு உறவு கொள்ள முடியும் என்று அல்ல. அது இல்லாமலே அவர்கள் ஆண்டவரோடு நெருங்கிய உறவை பேண முடிந்தது என்பதை ஆதியாகமம் நமக்கு போதிக்கிறது. சரி, இரண்டாவது, இது தேவனை குறித்ததான இறையியல் பார்வை ஆதியாகமத்தில் பார்த்தோம். இரண்டாவது, மனிதனை குறித்ததான இறையியல் பார்வை ஆதியாகமத்தில் என்ன வருகிறது என்றால், இறைவனை போல சிந்திக்க செயல்பட அவருடன் உறவு கொள்ளும் ஆற்றல் உள்ளவனாக மனிதனை தேவன் படைத்தார். திரும்ப சொல்றேன், இறைவனை போல் சிந்திக்க செயல்பட அவருடன் உறவு கொள்ளும் ஆற்றல் உள்ளவனாக ஆண்டவர் மனிதனை படைத்தார். தனது சாயலிலே ரூபத்திலே படைத்தார் என்று சொல்லும்போது அது எதையெல்லாம் குறிக்கும் என்றால், அவரை போல சிந்திக்க முடியும், அவரை போல செயல்பட முடியும், அவரோடு நாம் உறவு கொள்ள முடியும். we can communicate with God. ஆண்டவரோடு நாம் அருமையான ஒரு அன்பின் உறவை பேண முடியும் என்பதை அந்த புஸ்தகம் சொல்லுகிறது. அடுத்ததாக, மனிதன் ஒருவருக்கொரு பொறுப்புள்ளவர் என்பதை இந்த புஸ்தகம் காட்டுகிறது. இந்த காயின் ஆபேல் சம்பவம் இருக்கட்டும், ஆதாம் ஏவாள் சம்பவத்தில் பாருங்க, ஆதாம் ஏவாளும் பாவம் செய்தபோது ஒருவர் குறை சொல்றாங்க. அதே போல காயின் ஆபேல் சம்பவத்திலையும் மாறி மாறி, அதில் ஆபேல் மேல் பெரிய தப்பை சொல்ல முடியாது, ஆனால் காயின் தன்னுடைய தம்பிக்கு பொறுப்புள்ளவன் என்பதை மறந்து விட்டார். ஆனால் ஆண்டவர் ஆதியாகமத்திலே கற்றுத்தருகிற பாடம் என்னவென்றால், மனிதன் ஒருவருக்கொருவர் பொறுப்புள்ளவன். நான் இன்னொரு சக மனிதனுக்கு பொறுப்புள்ளவன், என்னுடைய மனைவிக்கு பொறுப்புள்ளவன், என்னுடைய பிள்ளைக்கு பொறுப்புள்ளவன், என்னுடைய குடும்பத்துக்கு பொறுப்புள்ளவன். இதை ஆதியாகமம் கற்றுத்தருகிறது. ஆதியாகமத்துடைய முக்கியமான ஒரு கோட்பாடு அதிலே அதை வருகிறதை நாம் பார்க்க வேண்டும். அதனுடைய பொருள் என்னவென்றால், நம்முடைய பொறுப்பை நாம் தட்டி கழிக்க முடியாது. பொறுப்பை தட்டி கழித்தோம் என்றால் அதற்குடைய விலையை கொடுத்தாக வேண்டும். காயினுக்கு பாடம் அதான் கற்றுத்தருது. சகோதரருக்குள்ள பொறுப்பை அவன் தட்டி கழித்தபடினாலே அதற்கு அவன் பெரிய விலையை கொடுக்க வேண்டியதாயிற்று. சரியா? அடுத்ததாக, மூன்றாவது, நம்ம இறைவனை குறித்த இறையியல் சிந்தனை பார்த்தோம், மனிதனை குறித்ததான இறையியல் சிந்தனை பார்த்தோம். மூன்றாவது, பாவத்தை குறித்ததான இறையியல் சிந்தனை ஆதியாகம புஸ்தகத்தில் எப்படி வருகிறது என்றால், படைத்தவருக்கு எதிராக நிற்றல், சிந்தித்தல், செயல்படுதல் என்பதுதான் பாவம். அதாவது படைத்தவருக்கு எதிராக நின்று அல்லது படைத்தவருக்கு எதிராக சிந்தித்து நாம் செயல்படுவோமானால் அதை பாவமாக அல்லது தேவனுக்கு விரோதமானதாக தேவன் கருதுகிறார். அதில் அது எப்படியெல்லாம் வெளிப்பட்டது என்று பார்த்தால் முக்கியமான 3 பாயிண்ட், அது துணை பாயிண்டாக நீங்கள் நண்பனை எழுதிடுங்க. பாவத்துக்கு கீழே ஆதாம் ஏவாள் கீழ்ப்படியாமல் தேவனுக்கு எதிராக செயல்பட்டார்கள். ஆதாம் ஏவாள் கீழ்ப்படியாமல் தேவனுக்கு விரோதமாய் செயல்பட்டார்கள். இந்த வெள்ளப்பெருக்கு காலத்தில் இல்ல, நோவாவுடைய வெள்ளப்பெருக்கு காலத்தில் வாழ்ந்த மக்கள் ஒழுக்க சீரழிவினாலே தேவனுக்கு விரோதமாய் செயல்பட்டார்கள். அவங்க காலத்தில் ஒழுக்கம், சமூக ஒழுக்கம் ரொம்ப சீரழிந்திருந்தது. அவுணமாக அவர்கள் செயல்பட்டார்கள். பாபேல் காலத்தில் வாழ்ந்த மக்கள் பெருமையினாலே தேவனுக்கு விரோதமாய் செயல்பட்டார்கள். இப்படி மனிதன் தேவனுக்கு விரோதமாக பல்வேறு வழிகளிலே அவன் செயல்படக்கூடியவனாக இருக்கின்றான். அதை தேவன் பாவமாக கருதுகிறார். கீழ்ப்படியாமை, ஒழுக்க சீரழிவு, பெருமை, இவைகள் அனைத்தும் பாவம் என்பதுதான் ஆதாமுடைய ஆதியாகமம் புஸ்தகத்துடைய பாவத்தை குறித்ததான போதனையாக இருக்கிறது. அடுத்த 4வது தலைப்பு, இறையிலே 4வது பார்வை, மீட்பு. மீட்பை குறித்து சொல்லும்போது, மீட்பின் பணியை தொடங்குவது தேவன், மனிதன் அல்ல. மீட்பின் பணியை தொடங்குவது தேவன், மனிதன் அல்ல. அதை எப்படி பார்க்கலாம்னா, பாருங்க, ஆதாம் பாவம் செய்தாச்சு, அவனுடைய மீட்புக்கான பணி அவன் தொடங்கல, அவன் ஒழிச்சு தான் ஓடினான். ஆனா தேவன் அவனை தேடி வந்தார். ஆகவே எப்போதுமே புதிய ஏற்பாட்டிலும் சரி பழைய ஏற்பாட்டிலும் சரி மனிதனுக்கான மீட்புக்கான திட்டத்தை வகுத்தது மட்டுமல்ல தேவன், அதற்கான முன்முயற்சி எடுப்பதும் தேவன் தான். நம்ம முன்முயற்சி எடுக்க முடியாது. சரியா? அடுத்ததாக
பாவத்தில் விழுந்த மனிதனை தேவன் தேடி வருகிறார். அதாவது ரோமர்ல நீங்க ஒரு வசனம் படிப்பீங்க, தேவனை தேடுகிறவன் உண்டோ என்று நான் பார்த்தேன், ஒருவனும் இல்லை. தேவன் தான் நம்மை தேடுகிறார், நாம் தேவனை தேடுவதில்லை. இது ரொம்ப முக்கியமான. சிலவள நம்ம நினைப்போம் நம்ம தேவனை தேடுகிறோம் என்று, உண்மையிலே நாம் தேவனை தேடவில்லை. தேவன் தான் நம்ம முதல்ல தேடி வந்தார், ஆதாமை தேடி வந்தார். ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் இல்ல, இயேசு பரலோகத்தை விட்டு நம்மை தேடி வந்தார். அதுபோல மனிதனை தேடி ஆண்டோர் மிஷனரிகளை அனுப்புகிறார். ஆகவே தேவன் தான் தேடுகிறார், மனிதன் தேடுவதே இல்லை. அடுத்ததாக, அதாவது நான் ஏற்கனவே சொன்னதான், இயேசுவில் இறைவன் மனிதனை தேடி வருகிறார் என்பதற்கு இது அடிப்படை. இயேசுவில் இறைவன் மனிதனை தேடி வருகிறார் என்பதற்கு அஸ்திபாரம் ஆதியாகமத்திலே வந்து விடுகிறது. அடுத்தது, ஆபிரகாமுடைய சந்ததி மூலம் முழு மனுக்குலத்துடன் தேவன் உடன்படிக்கை செய்கிறார். ஆபிரகாம் ஆண்டவர் சொன்னார்ல, உன் நிமித்தம் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். அப்படின்னா ஆண்டவர் ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கை முழு உலகத்திற்கும் ஆசீர்வாதத்தை கொண்டு வரக்கூடியதாக இருந்தது. அந்த ஆசீர்வாதம் பிற்பாடு இயேசுவிலே வருகிறது என்று புதிய ஏற்பாட்டிலே நம்ம படிப்போம். இவனமாக மீட்பின் திட்டத்தை குறித்து ஆதியாகம புத்தகத்தை பார்க்கிறோம். அடுத்ததாக, ஐந்தாவதான ஒரு இறையியல் பார்வை, உலகம். அது உலகம் படைக்கப்பட்டது, தானே தோன்றியது அல்ல. இன்னைக்கு பிக் பேங் தியரி அப்படி எல்லாம் சொல்றாங்கல்ல, அப்படி அல்ல. அது படைக்கப்பட்டது, தானே தோன்றியதல்ல, படைக்கப்பட்டது என்பதை ஆதியாகமம் வலியுறுத்துகிறது. அடுத்தது, மனிதனுக்கு நன்மை செய்யும் நோக்குடன் படைத்தார். பூமி எதனால் படைச்சார் தெரியுமா? நம்முடைய நன்மைக்காக படைச்சார். எவ்வளவு நல்ல தேவன்! நமக்கு நன்மைக்காகத்தான் அதை படைச்சார், அவருக்காக இல்லை, நமக்காக அவர் படைத்தார். அடுத்தது, இது ஒரு பிலாசபிக்கல் வேர்டு, இதை நீங்க எழுதிடுங்க. முதல்ல ஆங்கிலத்தில் சொல்றேன், பிறகு தமிழ்ல சொல்றேன். மேட்டர் இஸ் நாட் ஈவில். அப்படின்னா நம்ம தமிழ்ல ஜட பொருள்னு சொல்லுவோம், அல்லது பருப்பொருள்னு சொல்லுவோம். உலக பொருள் அல்லது உலகத்துடைய ஜட பொருள் தன்னில் தானே தீயது அன்று. அதுக்கு தான் ஆண்டவர் எல்லாவற்றையும் படைத்த போது எல்லாவற்றையும் நல்லதாக கண்டார்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த கிரேக்க பிலாசபியில் ஒரு பிலாசபியுடைய நோக்கம் என்னன்னா, த கிரியேஷன் இஸ் ஈவில், அதாவது இந்த படைப்பு தீமையானது. ஆகவே தீமையான உலகத்தில் இருக்கிற அனைத்துமே தீயது என்கிற ஒரு பிலாசபி இருக்கிறது. அந்த பிலாசபியை பைபிள் அங்கீகரிக்கவில்லை. ஏன்னா உலகம் தீயதல்ல, உலகம் தேவனால் படைக்கப்பட்டது, உலகம் நன்றாகத்தான் படைக்கப்பட்டது, மனிதனுடைய நன்மைக்காய் படைக்கப்பட்டது. ஸோ வேர்ல்ட் the matter is not evil, matter is evil என்கிற பிலாசபி தவறு. அதை பின்னால் நம்ம படிக்கும் போது இந்த பிலாசபியை நம்ம எலாபரேட் பண்ணலாம். இப்போ போட்டு நமக்கு குழப்ப வேண்டாம். இந்த ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் நல்லா மனதில் வச்சுடுங்க. மேட்டர் இஸ் நாட் ஈவில், இது மட்டும் இப்போ நமக்கு போதும். அதாவது பொருள், ஜட பொருள் என்பது தன்னில் தானே தீயதல்ல. அதை ஜெனரலைஸ் பண்ணி பேசும்போது உலகம் தீயதல்ல, உலகம் தீயதல்ல, நல்ல மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் தேவன் படைத்த போது எல்லாவற்றையும் நல்லதாக கண்டார். அடுத்ததாக, பாவம் இடையில தான் புகுந்தது. தேவன் பாவத்தோட, அதனால ஏன்னா ஏன் உலகம் நல்லதுன்னா ஆண்டவரதை பாவத்தோடு படைக்கவில்லை. சின் லேட்டர் இன்டர்ஃபியர், இடையில தான் வந்தது. ஆகவே உலகம் நல்லது. இதை நம்ம விரிவாக பின்னாலே பார்க்கலாம். சரி, அடுத்ததாக ஆதியாகமும் அறிவியலும் என்கிற ஒரு கோணத்தில் வரும்போது பல கோட்பாடுகள் இருக்கின்றன. அது என்னன்னா அவைகளை நம்ம பின்னால் பார்ப்போம், கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்போம். அது 6 நாளிலே படைக்கப்பட்டதா அல்லது பல யுகங்களிலே படைக்கப்பட்டதாங்கிற கருத்தை தான் விஞ்ஞானத்தில் பார்ப்பாங்க. ஆனால் ஒன்றை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். பைபிளை எழுதிய போது அல்லது தேவன் மோசைக்கு வெளிப்படுத்திய போது இதை விஞ்ஞான பார்வையிலே வெளிப்படுத்தவில்லை. ஹிஸ் மேட்டர், அதாவது தேவன் மனிதனுக்கு வெளிப்படுத்தும் போது அதை விஞ்ஞான பார்வையில் வெளிப்படுத்தாமல் தான் படைக்கப்பட்ட மனிதன் பாவத்தில் விழுந்த பின்பு
அவனோடு அவர் எவ்வளமான உறவு கொள்ள விரும்புகிறார் என்பதை மையப்படுத்தி தான் இது எழுதப்பட்டதை தவிர விஞ்ஞானத்தை விளக்குவதற்காக எழுதப்படவில்லை. அதனால்தான் நிறைய விஞ்ஞான கருத்துக்களை நீங்க இங்க தேடினீங்கன்னா இருக்காது. என்னன்னா பைபிள் இஸ் நாட் எ சயின்டிபிக் புக். பைபிள் மே ஹாவ் சம் சயின்டிபிக் hints, but the purpose of writing the Bible is not explaining the science. அதை நம்ம மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் உங்களுக்கு பின்னால் ஒரு புஸ்தகத்தில் ஒரு பாடமாக, சிறப்பு பாடமாக இன்றைக்குள்ள சயின்ஸோடு பைபிளை ஒப்பிட்டு ஒரு பாடம், ஒரு சிறப்பு வகுப்பு எடுக்கலாம் என்று கருதி இருக்கிறோம். அதை நான் அல்லது பிரதர் மோசஸ் யாராவது ஒருவர் நடத்துவாங்க. பெரும்பாலும் மோசஸ் பிரதர் அதை உங்களுக்கு கற்றுத்தருவார்னு நான் கருதுகிறேன். சரியா? ஆகவே இப்போது நமக்கு அறிந்திருக்க வேண்டியது, பைபிளுக்கும் சயின்ஸுக்கும் சில தொடர்புகள் இருக்கலாம். ஆனால் பைபிளை எழுதிய நோக்கம் விஞ்ஞானத்தை விளக்குவதற்கு அல்ல. ஒன்று. அடுத்ததாக அறிவியல் வேறு, ஆன்மீக உண்மைகள் இரண்டும் வெவ்வேறு என்பதை மனதில் கொள்ள வேண்டும். அறிவியலுடைய நோக்கம் வேறு, ஆன்மீக உண்மைகள் வெவ்வேறு. ரெண்டுக்கும் the purpose of things are different. அது உதாரணமாக சொல்லுவதுன்னா, சயின்ஸ் டீல்ஸ் வித் மேட்டர் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இட் டீல்ஸ் வித் physics and chemistry of the components, but the ஆன்மீகம் என்பது இறைவனுக்கும் மனிதனுக்குள்ள உறவை மையப்படுத்தி பேசுகிறது. ஸோ அதனால தான் ரெண்டுக்கு ஃபோக்கஸ் வேற. ஆனால் ரெண்டையும் போட்டு குழப்பிவிடக்கூடாது. ரெண்டையும் தனித்தனி ஸ்ட்ரீமாக படிக்க வேண்டும். தேவையான இடத்துல ஒப்பிடுவதனால் தவறுண்டும் இல்லை. அடுத்ததற்கு அது நான் ஏற்கனவே சொன்ன ஒரு பாயிண்ட் தான், அறிவியலை விளக்கு நோக்கத்துடன் ஆதியாகமும் அல்லது பைபிள் எழுதப்படவில்லை. சரி. அடுத்தது பைபிளும் படைப்பும் பரிணாமம், த கிரியேஷன் அண்ட் எவல்யூஷன் தியரி நம்ம சொல்லாங்க இல்லை, அந்த டார்வின் தியரி. அந்த டார்வின் தியரியும் இன்னைக்கு முழுமையாக நிரூபிக்கப்படவில்லை. அதை மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக இப்போ நமக்கு ரீசெண்டாக பிக் பேங் தியரி, இதுவும் இந்நாள் வரை ஒரு கருத்தாகத்தான் இருக்கிறது. இதனுடைய முழுமையான ஆய்வு முடிவுகள் இன்னும் வெளிவரவில்லை. ஆகவே அதை குறித்து நான் இப்போது கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. மேலும் இந்த தியரிகளை பல விஞ்ஞானிகளை இன்னும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதாவது தீஸ் ஆர் ஸ்டில் ஹைப்போதிசிஸ். பல விஞ்ஞானிகளுக்குள்ளாகவே மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கிறது. அதனால் இந்த மாறுபட்ட கருத்து இருக்கிற விஞ்ஞானத்தை வைத்துக்கொண்டு பைபிளை குறை காண்பதற்கு முகாந்திரம் இல்லை. அதை நம்ம மனதில் கொள்ள வேண்டும். அடுத்ததாக படைப்பு மற்றும் பிற மதங்கள், அதை குறித்து நம்ம படிக்கும்போது படைப்பு மற்றும் பிற மதங்கள், அதில் ஒரு பாயிண்ட் வேணும்னா எழுதிடுங்க. பிற மதங்களிலும் தத்துவங்களிலும் உலகம், உயிர், இவற்றின் தோற்றம் குறித்து பல்வேறு கதைகள் அல்லது கருத்துகள் உள்ளன. அதாவது எல்லா மதங்களிலுமே உலகம்னா என்ன, உயிரினுடைய தோற்றம் என்ன, இவைகளை குறித்து பதில் தேடுவதற்கு முயன்றிருக்கிறார்கள். உதாரணமாக நம்ம பழைய ஏற்பாடை படிக்கும்போது, ஆதியாகமத்தை படிக்கும்போது, நீங்கள் கமெண்ட்ரிஸில் சில வேளை நல்ல ஆங்கில கமெண்ட்ரிஸை படிப்பீங்கன்னா, சில தமிழ் கமெண்ட்ரிஸில் அது இருக்குது. ஒரு வார்த்தை இவனமாய் போட்டிருப்பாங்க, இது போன்ற கதைகள் ஆதியாகமம் படைப்பை குறித்து சொல்லுகிற கதைகளை போன்ற கதைகள் பிற மதங்களிலும் இருக்கின்றன என்கிற ஒரு கருத்தை நீங்கள் படிப்பீங்க. இதை மேலோட்டமாக பார்த்தா அப்போ ரெண்டும் ஒன்று தானோ என்கிற ஒரு எண்ணம் நமக்கு ஏற்படலாம். ஆனால் அப்படி வர வேண்டிய தேவையில்லை. அதற்கு தான் நான் ஒரு வாக்கியத்தை சொல்லுகிறேன், அதை எழுதுங்க, ரொம்ப முக்கியமானது. பாபிலோனிய கிரேக்க புனைவு கதைகளுக்கும் பைபிளில் உள்ள படைப்பு கதைகளுக்கும் சில ஒப்புமைகள் கூறப்பட்டாலும், திரும்ப சொல்றேன், பாபிலோனிய கிரேக்க புனைவு கதைகளுக்கும் பைபிளில் உள்ள படைப்பு கதைகளுக்கும் சில ஒப்புமைகள் கூறப்பட்டாலும் மைய கருத்தில் வேறுபாடு உண்டு. இதுதான் நமக்கு முக்கியம். இந்த மைய கருத்து மற்ற அனைத்து புஸ்தகங்களில் இருப்பதை விட பைபிளில் இருப்பது சிறந்தது. அதுதான் நமக்கு முக்கியம். சரியா? அது எப்படி, அந்த மைய கருத்தை எப்படி பார்க்கலாம் என்றால்,
அதையும் வேணுமென்னா எழுதிருங்க. நீங்கள் எழுதுனால இதையும் எழுதிருங்க. ஒரு சென்டென்ஸ் தான். இணையற்ற ஒரே இறைவன் எத்தகு சிரமமும் இன்றி, இணையற்ற ஒரே இறைவன் எத்தகு சிரமமும் இன்றி வறுமையிலிருந்து, எம்டினஸ் இல்ல, எக்ஸ் நிகழ்வு என்று சொல்லுவாங்க, வெறுமையிலிருந்து அனைத்தையும் உருவாக்கி, இணையற்ற ஒரே இறைவன் எத்தகு சிரமமின்றி வறுமையிலிருந்து அனைத்தையும் உருவாக்கி தம் படைப்புகள் மேல் ஆளுமை கொண்டு, கமா தொடர்பு கொண்டு, பிராக்கெட்ல உறவுடன் இருக்கிறார் என்கிற வேறுபாடு உண்டு. அதாவது தேவன் தான் படைத்த வறுமையிலிருந்து படைத்த படைப்புகளோடு உறவில் இருக்கிறார் என்பது பைபிளுக்கு மைய கருத்து. இதை பிற மதங்களிலே இதை நீங்கள் பார்க்க முடியாது. பிற கதைகளிலே இந்த மைய கருத்து தெளிவில்லை, பார்க்க முடியாது என்று சொல்வதை விட தெளிவற்றதாக இருக்கிறது. ஸோ பைபிளுக்கு படைப்பு கோட்பாடு, பைபிளை படைத்த தேவனுடைய பார்வை பைபிளில் மிக மேன்மையானதாக இருக்கிறது. அதுதான் முக்கியம். நான் வேணும்னா ஒரு கதையை மட்டும் நமக்கு சொல்கிறேன். ஆனால் இந்த கதையும் முழுமையான கதை அல்ல. இந்த கதைக்குள்ளாகவே எக்கச்சக்க சிக்கலான கதைகள் உண்டு. அந்த பாபிலோனிய கதைகளை பற்றி படித்தா வரும். உதாரணமாக 1872 மற்றும் 76 ஜார்ஜ் ஸ்மித் என்கிறதான ஒரு அறிஞர் சில களிமண் நோட்டுகளை கண்டுபிடித்தார். அந்த களிமண் நோட்டுகளிலிருந்து அவர் கதையை கண்டுபிடித்தார். அந்த கதை இப்படி இவ்வளமாய் போகிறது. எங்கும் இருளும் ஒழுங்கின்மையும் இருந்தது. மார்தூக் என்கிற கடவுள் இவற்றை அழித்து ஒளியும் ஒழுங்குமுள்ள உலகை படைத்தார். விண்ணும் மண்ணும் படைக்கும் முன்பு ஆழ்கடலாக இருந்தது. விண்ணும் மண்ணும் படைக்கும் முன்பு அனைத்தும் ஆழ்கடலாக இருந்தது. இதிலிருந்து மார்தூக் என்கிற தெய்வம் பல பாபிலோனிய தெய்வங்களை படைத்தார். இவற்றில் இப்படி பல கடவுளை படைச்சார் இல்லையா? இந்த பல கடவுள்ல தியாமத் மற்றும் அம்சு என்கிற கடவுள்கள் இடையே ஒரு மோதல் உண்டானது. அந்த மோதலில் மார்தூக் என்கிற தெய்வம் தலையிட்டு தியாமத்தை 2 துண்டாக வெட்டி, ஒரு துண்டால் மேலே இருக்கும் நீரை தாங்கி தடுத்து மறைக்க விண்ணை உருவாக்கினார். பின்பு சூரியனையும் சந்திரனையும் படைத்தார். பின்பு மார்தூக் இயா என்னும் தெய்வத்தோடு உறவு கொண்டு அதன் குருதியிலிருந்து மற்றும் தன்னுடைய எலும்பிலிருந்தும் மனிதனை படைத்தார். அவன் பூமியில் பெருகி ஆலயங்களை கட்டி பாபிலோனிய தெய்வங்களை வழிபடுவான். தாவரங்களும் மார்தூக்கால் படைக்கப்பட்டன என்று இந்த கதை சொல்கிறது. இந்த கதையை நீங்கள் நுட்பமாக பார்த்தீங்கன்னா அந்த வேறுபாடை நீங்கள் காண முடியும். என்ன வேறுபாடு என்றால், இந்த மார்தூக் என்பது இந்த உலகத்தை படைவதற்கு ரொம்ப சிரமப்பட்டிருக்கு. பல அடியின் சண்டையை வச்சிருக்கு. அவங்களுக்குள்ளே சண்டை, தெய்வங்களுக்குள்ளே சண்டை. இந்த தெளிவற்ற குழப்பமான நிலை பைபிளிலே படைப்பு கோட்பாடில் இல்லை. அது மிக தெளிவாக இணையற்ற ஒரே தேவன் எத்தகு சிரமமும் இன்றி, அதான் ஆண்டவர் படைக்கும் போது இப்படி சண்டை பிடிக்கல, யாரும் அவருக்கு போட்டிக்கு வரல, யாரோடு அவர் எந்த பிரச்சனைக்கும் போகல, யாருமே அவருக்கு எதிர்க்கவும் இல்லை. ஒரே தேவன், இணையற்ற தேவன், ஆற்றல் உள்ள தேவன் தம்முடைய ஒரே வார்த்தையினால் மிக நேர்த்தியாக உலகத்தை எவ்வித எதிர்ப்புமின்றி படைக்கிறார். இந்த தெளிவான பார்வை மற்ற பாபிலோனிய கிரேக்க ரோம கதைகளிலே இல்லை. அதை ஒரு சில கதைகள் படிப்பதற்கு நமக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கும். படித்தாலே என்ன சொல்லுது, அந்த புராண கதைகளை படித்தாச்சுன்னா படிக்கலாம். படிக்கும்போது ஒருவேளை ஒரு ஆர்வத்தை தூண்டலாம். மற்றபடி அதிலிருந்து நமக்கு எந்த ஒரு வாழ்வியல் பாடங்களும் வராது. ஆனால் பைபிளை படிக்கும்போது
நம்ம ஆதியாகமத்திலே முதல் அதிகாரத்தை படிக்கும் போதே அநேக வாழ்வியல் பாடங்கள் வருகிறது. உதாரணமாக, தேவன் நல்லவர், தேவன் சர்வ வல்லமை உள்ளவர், தேவன் சகலத்தையும் நன்மைக்காய் செய்கிறவர், தேவன் உலகத்தை நல்லதாக படைத்தார், தேவன் மனிதன் ஓய்வு தேவையான ஓய்வை எடுக்க வேண்டும் என்பதற்காக தானே ஓய்ந்திருந்து ஓய்வு நாள் பாடத்தை மனிதனுக்கு கற்றுக் கொடுத்தார். இப்படி பல உண்மைகளை நாம் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து படிக்கிறோம். இந்த நேர்த்தியான படைப்பின் பாடங்களை நாம் பிற மத கதைகளிலே கண்டுபிடிக்க முடியாது. இவ்வளமாக பைபிளுடைய படைப்பு கோட்பாடு பிற மதங்களுடைய புராண புனைவு கதைகளுடைய கோட்பாடை விட சிறந்ததாகவும் மேலோங்கினதாகவும் தெளிவானதாகவும் நேர்த்தியானதாகவும் இருக்கிறது. சரியா? இவ்வளமாக நாம் ஆதியாகமத்துடைய சிறப்புகளை நாம் பார்த்தோம். அடுத்ததாக இந்த ஆதியாகம புஸ்தகத்துடைய இன்னொரு பார்வை என்னவென்றால், இது சகலத்துடைய ஆரம்பத்தை சொல்கிறது. உலகத்தின் ஆரம்பம், உயிர்களின் ஆரம்பம். உயிர் என்கிற ஆரம்பம் என்று சொல்லும்போது மனிதனுடைய உயிர், விலங்குகள், பட்சி பறவைகள், மச்சம், தாவரங்கள் அனைத்துடைய ஆரம்பம், குடும்பத்தின் ஆரம்பம், வரலாற்றின் ஆரம்பம், பாவத்தின் ஆரம்பம், மீட்பின் ஆரம்பம், இத்தனையும் இது சொல்கிறது. இப்போது நாம் இன்று விவாதித்தவர்களிலே உங்களுக்கு ஏதாவது கேள்விகளோ அல்லது உங்களுடைய கருத்துக்களோ இருக்குமானால் பகிர்ந்து கொண்டால் நன்றாக இருக்கும். இதுலயே சொல்லியிருக்கீங்க, தேவன் உலகத்தை படைத்தது நல்லது, அதுல ஒரு தப்பு இல்லை. ஜடப்பொருள். ஆமா, ரைட், ஓகே. இப்போ நம்முடைய ஆட்கள், நம்மை சார்ந்தவர்கள் சொல்றாங்க, நீங்க உலகத்தோடு இருக்கக்கூடாது, உலகத்தோடு நீங்க ஒத்து போக கூடாது, அது கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. இதுல எது வித்தியாசப்படுது, எது சரியில்லை உலகத்துல? வெரி குட், வெரி குட், வெரி குட். இப்ப நீங்க சொன்னீங்கல்ல உலகத்தோடு ஒத்து போக கூடாதுன்னு சொன்னீங்கல்ல. ஆமா, அந்த உலகம் என்கிற வேர்டு the system of these false philosophies. சிஸ்டமோ, அதாவது இந்த உலகம் என்கிற வார்த்தை நம்ம பைபிள்ல படிக்கும்போது உலகம் உருண்டையானது நம்ம படிக்கிறோம் இல்ல, மேட்டர். ஆமா, சில வேளை உலகம் என்கிற வார்த்தை அது பூமியையும் பூமியில் உள்ள பொருட்களையும் சொல்லும், which means அந்த மேட்டர் என்கிற ஜட பொருளை சொல்லும். சில வேளை உலகம் என்கிற வார்த்தை ஃபிகரேட்டிவாக இந்த உலகத்தில் உள்ள தவறான கோட்பாடுகளை சொல்லும். உலகத்தோடு நீங்கள் ஒத்து போக கூடாது என்று சொல்லும் போது இந்த உலகத்தில் இருக்கிறதான ஃபால்ஸ் பிலாசபிஸை சொல்லுது. அந்த கோட்பாடுகளுக்குள்ள போக கூடாதுன்னா அந்த அர்த்தம். எஸ் எஸ் எஸ், நாட் த பிசிக்கல் வேர்ல்ட், பிலாசபிக்கல் வேர்ல்ட். அரசியல் அமைப்பு, எஸ் எஸ் எஸ், அரசியல் அமைப்பு, பிற மத அமைப்புகள், கடவுள் இல்லை என்கிற கோட்பாடு, இது எல்லாமே உலகத்துடைய கோட்பாடுகள் தான். இயேசு சொன்னார்ல, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அந்த இடத்துல அவர் எந்த உலகத்தை சொன்னாரு? நாட் த ஜியோகிராபிக்கல் உலகத்தை சொல்லல. வித்தியாசம் புரியுதுல்ல உங்களுக்கு? அதான் பிக் பேங் ஒரு சிலர் சொல்லிடுறாங்கன்னு சொன்னா இது ஒரு சத்தத்தினால் உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லி. ஆனா நான் கேள்விப்பட்டேன், ஓகே இது சத்தமா இருந்தாலும் இந்த சத்தம் தேவனுடைய வார்த்தை, அந்த வார்த்தை வரும்போது இது உருவாக்கப்பட்டது பண்ணிக்கலாமா? அதாவது இந்த தியிஸ்டிக் எவல்யூஷன் என்கிற ஒரு பார்வை இருக்கிறது. அப்படின்னா தேவன் சில காரியங்களை படைத்தார், அது பின்பு எவல்யூஷன் ஆகி முழு உலகம் உண்டானதுங்கிற ஒரு கருத்து இருக்கிறது. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அந்த கோட்பாட்டில் நீங்க சொன்ன போல ஒரு கருத்தை சிலர் சொல்லுவாங்க. அது ஒன்று. ரெண்டாவது, நம்ம பைபிளில் தேவன் தமது வார்த்தையினால் படைத்தார்னு ஒரு கோட்பாடு நமக்கு இருக்குல்ல. அந்த வார்த்தை எப்படி வரும்? சத்தத்தினால தான் வரும்.
ஆகவே சிலர் வந்து பிக் பேங் தியரியும் இதையும் ஈக்குவலைஸ் பண்ணேக்கு அப்படி ஒரு கருத்தை சொல்லுவாங்க. அதை ஒரு தவறுன்னு சொல்ல வேண்டாம், சரின்னு சொல்ல வேண்டாம். இட் இஸ் எ நியூ ஐடியா என்று நம்ம அதை வைத்துக் கொள்ளலாம், தவறுன்னு கிடையாது. ஏன்னா இந்த ரெண்டுமே இன்னும் முழுமையாக நிரூபிக்கப்படாதபடினாலே இட் இஸ் ஏ என்னது we can say it is a view to understand the creation, அப்படி சொல்லலாம், தவறுண்டும் இல்லை. அதாவது இதை நிரூபிக்க முடியாது, பட் we can have as a view, அது தவறு கிடையாது. அதாவது இனி இப்படி ஒரு கேள்வி, பிற்காலத்தில் ஒருவேளை நிரூபிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? மேபி.